எவ்ரிடே காலைல எந்திரிக்கிறோம். வித்தவுட் அ ரீசன், வித்தவுட் அ கோல், வித்தவுட் நோயிங் வை வி ஆர் ஈவன் ட்ரையிங். இந்த ஸ்டோரி என்னோடது மட்டும் இல்லை, உங்களோடது தான். எ ஸ்டோரி ஆஃப் கன்ஃபியூஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், broken routines அண்ட் சைலண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். நான் கன்சிஸ்டன்சியாக இருக்க ட்ரை பண்ணுறேன், ஃபோக்கஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் சம்வேர் ஐ லாஸ் மை செல்ஃப். No discipline, no purpose, just existing. And then relationships, family expectations, love, or maybe just attraction, feeling we don't understand, decision we regret. Is it real love or just game of hormones? One day I asked myself, why? Why am I doing this? Why am I wasting time? Why am I not became the person I want to be? And the question changed everything. The series is not about perfection. It's about reality. From no routine to discipline, from confusion to clarity, from distraction to purpose. This is the journey of finding my why. And maybe you will find yours too. But the truth is, change is not easy. You will fail, you will start, you will stop again and again. I told myself, this is my last time, but I said that too many times. Maybe the problem is not time, maybe the problem is not luck, maybe the problem is me. I was waiting for motivation, but I never built discipline. I was chasing the results, but I ignored the process. I want success, but I didn't respect consistency. So this time, I am not starting again. I am starting different. No fake motivation, no unrealistic promises, no perfect life. Just a real struggle, real growth, real change. If you feel lost, if you have no routine, if your mind is full of confusion, this series is for you. இந்த சீரியஸில் நான் போட போகிற அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை, தப்பாகவும் இருக்கலாம். நான் சொல்கிற கூட ஒப்பீனியன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ நான் சொல்கிற விஷயம்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது வந்து தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு. டெலிகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சீரியஸோட மெயின் பர்பஸு லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். நம்ம என்னென்ன தப்பு செய்கிறோமோ அதை வந்து மாற்றி பண்ணுறது தான் இந்த சீரியஸோட எய்மு. நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட சில ஸ்டோரிஸ் பார்த்துருக்கலாம். சில பேர் அடாப்ட் புத்திசம், ஜெயினிசம் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வார்ஸ் நடந்திருக்கும். அதில் வந்து 1000 பேர் 100 பேர் இதை மாதிரி கொன்று குவிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நல்லவனாக மாறணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலீஜியஸில் இறங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தப்பெல்லாம் எதுன்னு தெரிஞ்சால் தான் நல்லதை மாற்ற முடியும். இந்த சீரியஸ் ப்ளேலிஸ்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் பேச போகிறேன்னா, கன்சிஸ்டன்சி, அடிக்ஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் லைஃப் ஆஃப் பர்பஸஸ். இதில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணுது. ஸோ என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தவங்க சொன்ன ஸ்டோரிஸ் தான் நான் பேச போகிறேன். உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நேம் இல்லாமல் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் சொன்ன டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசணும்னு சொல்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் பேசலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நினைக்கலாம், நம்ம படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. பட் டேரெக்டாகவே 100% வந்து இது வந்து ரிலேட்டட் வீடியோ தான். இந்த ஃபுல் சீரீஸ் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ் படிக்கிறோம். பட் அதுக்கான சோர்ஸஸ் ஆன்லைனில் நிறையாவே இருக்குது. புக்ஸாக இருக்கட்டும், கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும். எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
அதெல்லாம் ஆன்லைனில் நிறையாவே இருக்குது. பட் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபேஸில் அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும்னு நம்ம ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். அது கொஞ்சமாச்சும் குறைக்கிறதுக்கு தான் இந்த சீரியஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.